Assalamualaikum, வணக்கம், ஐபோவான், வெல்கம் டு சிஜிசி டாக் ஷோப். திஸ் இஸ் மீ ரெனோசா நிஷான். இந்த செய்திகளெல்லாம் பார்க்கும்பொழுது இங்கே இப்படி நடக்குதா அப்படின்னு நமக்கு தோணுது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா 4 நாட்களுக்கு முன்பாக வெனிசுவேலாவில் மிகப்பெரிய பூகம்பம் ஏற்பட்டுச்சு. பூகம்பம் ஏற்பட்டதுக்கு அப்புறமா நேற்று இன்னைக்கெல்லாம் அந்த நாட்டில் வானம் எல்லாமே ஒரு செந்நிறத்தில் இருக்கிறதாக காணொலிகளை பார்க்கக்கூடியதாக இருக்குது. நிஜமாவே இது அப்படியா அப்படின்னு நமக்கு தோணுது. நேற்று பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வடக்கு பகுதியில் ஒரு சாமியார், அதாவது அவருக்கு பறக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி வர மக்களெல்லாம் வச்சு பூஜையெல்லாம் பண்ணி அப்படியே மலை உச்சியில இருந்து அப்படியே கையை எப்படி விரிச்சிட்டு பறக்க போறாரு, கீழே விழுந்து உயிரிழந்துட்டாரு. இது மக்கள் மேல தப்பா சாமியார் மேல தப்பா அப்படின்னு கேட்டாக்கா மக்கள் மேலதான் தப்பு. கண்டிப்பா ஒரு மனுஷனால சும்மா பறக்க முடியுமா என்ன? பறக்கிற சக்தி கொடுத்துருக்கான என்ன இறைவன். அதனால அவரை காப்பாத்தி இருந்தா உயிரோடையாச்சும் இருந்திருப்பார்ல அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். அதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே நம்ம நாட்டுல ஒரு இனப்பிரச்சனை போயிட்டு இருக்கு. அது பேசிட்டு இருக்கும் பொழுது இன்னைக்கு ஒரு விஷயம் நம்ம கேள்விப்படுறோம். நேத்து இந்தியாவில தர்மபுரி மாவட்டத்துல அண்ணா சாகரம் அப்படிங்கிற ஏரியாவில் நடந்த ஒரு சம்பவம். இப்படியும் மனுஷன் இருப்பானா? அளவுக்கு மேல நம்ம ஆசைப்படக்கூடாது, விரலுக்கு ஏத்த வீக்கம் இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் சொல்றது எல்லாமே நிஜம்தான் அப்படிங்கறத உண்மையான விஷயம். அதாவது 45 வயசை சேர்ந்த ஒரு மனிதர் சந்தோஷ் அப்படிங்கிறவர் தர்மபுரி மாவட்டத்தில் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு ஒய்ஃப் இருக்காங்க 36 வயசுல, ஒரு டாட்டர் இருக்காங்க 14 வயசுல, 9ஆம் தரம் படிச்சுட்டு இருக்காங்க. ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணி கோடிக்கணக்கான காசு அங்கே கடன் வாங்கி இங்கே கடன் வாங்கி பிஸ்னஸ்குள்ளே போட்டதுக்கு அப்புறமா ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே போடுறாரு. ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணி வர காசை ஷேர் மார்க்கெட்டில் போடுறாரு. பங்குச்சந்தையில் போட்டதுக்கப்புறம் போட்ட காசு எல்லாமே ஃப்ளப் ஆகி அவருக்கு லாபம் கிடைக்காம கடனுக்கு மேலே கடன் வாங்கி ஷேர் மார்க்கெட்டில் போடுறாரு. அதாவது பணம் அதிகமாக இருக்கிறவங்க கொஞ்சம் காசை வச்சு ஷேர் மார்க்கெட்டில் போடுவாங்க. ஷேர் மார்க்கெட்டில் போடுறதே தொழிலாக இருந்தால் அது மிகப்பெரிய விளைவை நமக்கு ஏற்படுத்தும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஷேர் மார்க்கெட்டில் போட்டதுக்கப்புறம் எல்லா காசும் போனதுக்கு அப்புறமா கடன் தொல்லையில தாங்க முடியாம கடனாளிகள் வீட்டு வாசல்ல நிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் தனக்கு எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் உயிர் வாழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா, வீட்டில் மனைவியை அப்படியே மூச்சை அடக்கி கழுத்தை நெசிச்சு அவங்கள போட்டு தள்ளினதுக்கு அப்புறமா மகள் ஸ்கூலில் தனியார் பாடசாலையில் படிச்சுட்டு இருக்காங்க. நேற்று காலையில் தருமபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் ஸ்கூலுக்கு இவர் போகிறாரு. மனைவியை கொன்றதுக்கு அப்புறமா மகளை கூட்டு வர்றதுக்கு போகிறாரு. போயிட்டு சொல்கிறாரு, தாத்தா இறந்துட்டாரு, வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மகளையும் கூட்டிட்டு மகளையும் என்ன பண்ணுறாருன்னா சுத்தியலால் அடித்து கொள்றாரு. இதுக்கு முன்னாடி ஒய்ஃபை கொண்டாரா இல்லைன்னா மகளை கூட்டு வந்ததுக்கப்புறம் கொண்டாரான்னு தெரியல. நான் 2 பேரையும் கொண்டுட்டு கதவை லாக் பண்ணிட்டு என்ன பண்ணுறாருன்னா இவர் வர்றாரு. அதுக்கு முன்னாடி இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு. என்னன்னா, இவருக்கு அம்மா இருக்காங்க, இவருக்கு சொந்த வீடு இருக்கு. இவரோட சொந்த வீட்டில் அம்மா வசிச்சு வந்துட்டு இருக்காங்க, இவரோட அம்மா. ஆனா இவங்க ஒரு தனியார் குடியிருப்புல வாடகைக்கு தான் இருந்துட்டு இருக்காங்க. கையில இருக்கிற காசெல்லாம் போனதுக்கு அப்புறம் கடன் பிரச்சனைக்கு அப்புறமா இவர் தான் போனதுக்கு அப்புறம் மனைவியையும் பிள்ளையும் பாத்துக்கிறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு பொருளாதார சிக்கல் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் கொண்டு தன்னுடைய தாயை கொள்றதுக்கு ட்ரை பண்ணும் பொழுது யாரோ அவரோட மாமா கால் பண்றாராமா. அதனால தாய் தப்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தன்னோட 2 வீலர்ல அதியமான் கோட்டை அப்படிங்கிற பகுதிக்கு போயிட்டு என்ன பண்றாருன்னா ஒரு வீடியோ போடுறாரு. இந்த வீடியோ முடிஞ்சா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். யாராருக்கு பணம் தரணுமோ எல்லாம் நான் முடிச்சிருங்க. என் பொண்டாட்டி கொண்டுட்டேன், என் பிள்ளையும் கொண்டுட்டேன். அவங்களுக்காக தான் வாழ்ந்தேன், அவங்களுக்காக தான் ஷேர் மார்க்கெட் போனேன். ஆனால் என்னால் அவங்கள காப்பாற்ற முடியல. கடன் அளவுக்கு அதிகமாக போயிடுச்சு. எங்கள் அம்மாவை தான் கொல்லுன்னு நினைச்சேன், கொல்ல முடியல. சரண்யா கண்டு ஒரு 42 லட்சம் இருக்கும். இந்த 42 லட்சத்துல 25 லட்சம் வித்தியாசத்தை கொடுத்துருங்க. 8 லட்சம் டிரைவர் டிஎன்வி வேலாயத்துக்கு கொடுத்துருங்க. 8 லட்சம் காசி மணி கொடுத்துருங்க. அப்புறம் டிஎன்வி சந்தோஷ் ஸ்கூல்ல வேலை செய்வான், அவன் ஒரு 3 லட்சம். கவிதா மிஸ் 1.5 லட்சம். அப்புறம் எங்க பெரியப்பா பையன் 5,80,000 தரணும். சதீஷ் ஆயில் கடை கோவிந்த அவங்க பையன். அப்புறம் ஆயில் கடை கோவிந்த என் பொண்டாட்டிக்கு ஒரு 3 லட்சம் தரணும். ஓட்டு ரெஸ்டாரண்ட்ல 2 லட்சம் தரணும். இதெல்லாம் வடிவேல் எனக்கு கொடுத்துருங்க. என் பொண்டாட்டி நகை இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல இருக்கிற நகை, பெட்ரோல் பேங்க்ல இருக்கிற நகை, அன்னசாகரத்தில் இருக்கிற சொத்து, கோயில் நிலம் தான், அதெல்லாம் ஐயனாருக்கு கொடுத்துருங்க. எங்க அம்மாவையும் தான் கொள்ளுன்னு நினைச்சேன். உடம்புலையும் மனசுலயும் தெப்பு இல்லை. என் பிள்ளைய மண்டை உடிச்சு கொண்டுட்டேன். என் பொண்டாட்டி மூச்சு நேசி கொண்டுட்டேன். நான் 10 நிமிஷம் நான் செத்துருவேன். யாரும் ஷேர் மார்க்கெட் பண்ணாதீங்க. என்னோட கடைசி இது ரைட்ஸ் எல்லாம் ஐயனார் என்னை மன்னிச்சிருங்க மாமா, மன்னிச்சிருங்க அக்கா. அம்மா
சீக்கிரமா செத்துருமா, நீ சீக்கிரம் செத்துருமா, இருக்க வேணாமா, சீக்கிரம் செத்துருமா. அந்த வீடியோவில் வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து ரொம்ப கடன்பட்டேன், நஷ்டமாயிட்டேன், என்னோட மனைவியை வந்து என்னால் பார்த்துக்க முடியல, என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல, அதனால நான் வந்து கொண்டுட்டேன். இந்த காசு நான் இவ்வளோ பேருக்கு கொடுக்கணும். அவங்களோட மனைவி பேர்ல வந்து அக்கௌண்ட்ல வந்து காசு இருக்கு போல, அந்த காசு அதுக்கப்புறம் இந்தியாவில் ஒரு சில பேங்க்ல வந்து நகை வந்து வச்சிருக்காங்க, அதெல்லாம் எடுத்து இவ்வளோ காசு இவ்வளோ பேருக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் லிஸ்ட்டையும் சொல்லி அவரோட பேர்ல இருக்கிற காணியை வந்து யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கணக்கு வழக்குகளையும் வந்து வீடியோவில் வந்து சொல்றாரு. இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல நான் வந்து இறந்து போக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு ஊட்டிக்கு போற ஒரு லாரி, அந்த ரோட்ல ஊட்டி பகுதிக்கு போகிற லாரி மேலே பாஞ்சு அந்த இடத்துல உயிர் விடுறாரு. அதுக்கப்புறமா அவரோட மொபைல் வந்து காவல்துறைக்கு கிடைக்குது. மொபைலை செக் பண்ண உடனே வீட்டுக்கு டக்குன்னு போகிறாங்க. அங்கே உள்ள காவல்துறை போயிட்டு கதவை வந்து உடைச்சி பார்த்தா அங்கே மகளும் மனைவியும் வந்து உயிரிழந்திருக்காங்க. அதோட இவரும் உயிரிழந்துட்டாரு. மனைவியையும் மகளையும் தன்னோடு சேர்ந்து எரியுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது ஒரே இடத்துல வந்து தகனம் செய்யுமாறு சொல்லியிருக்காரு. இது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, மனுஷனுடைய மனநிலை எங்க போகுது. நேத்து அனோஜன் அப்படிங்கிற பையன் ஒரு சின்ன மிஸ்டேக், அதாவது முஸ்லிம் சொசைட்டி மேல இருக்கக்கூடிய சமுதாயம் மேல இருக்கக்கூடிய ஒரு கோவத்தை வந்து ஒரு வார்த்தையால வந்து எழுதினதுக்கு அப்புறம் அதை டிலீட் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன் வந்து அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அது எல்லாரும் சொல்றாங்க என்னன்னா, அந்த கருத்தை ஸ்ரீலங்கால சொல்லியிருந்தா கூட பிரச்சனைகள் கொஞ்சம் ஓரளவு சாதுவாக குறைஞ்சிருக்கும். போய் சவுதி அரேபியாவில் போய் நீ வந்து இப்படி சொல்லியிருக்கியே, எந்த இடத்துலன்னு தெரியாதா, எந்த இடத்துல நம்ம இருந்துட்டு நம்ம பேசுறோம்னு தெரியாதா, இவ்வளவு கடுமையான சட்டங்கள் கொண்ட நாடு அது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மனிதன் வந்து ஒரு செகண்ட்ல, ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட், ஒரு செகண்ட்ல வந்து தன்னுடைய முடிவுகளை வந்து தடுமாறி ஒரு டிசிஷனை வந்து எடுக்கிறான். அந்த டிசிஷன் அவனுக்கு வந்து நல்லதா கெட்டதான்லாம் தெரியாது. மைண்டு சொல்லுது, இங்கே சைக்கு வந்து நினைக்குது, அடுத்த செகண்டே அவன் நினைக்கிறத வந்து பண்ணுறான். அதுக்கப்புறம் அவன் உயிரோட இருப்பானா இல்லையான்னு கூட அவனுக்கு தெரியாது. அந்த லெவலுக்கு இப்போ மனிதனுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக போயிட்டுருக்கு. ஓவராக கடன் வாங்குறது, அளவுக்கு மீறிய செலவு, வரவுக்கு மீறிய செலவு, காசுன்னு காசுக்கு பின்னாடியே ஓட வேண்டியது, குடும்பங்களை வந்து பின்னாடி போட வேண்டியது, கடைசியில் தாலி கட்டின மனைவி 36 வயசு தான் அந்த மனைவிக்கு, பெரிய வயசும் கிடையாது, 14 வயதுல ஒரு மகள், எப்படி மனசு வந்திருக்கும் ஒருத்தன் வந்து இப்படி பண்றதுக்கு அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கு. இது அதிகமாக இன்னைக்கு வந்து பேசப்பட்டு வந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். எப்படி உனக்கு வந்து உரிமை இருக்கு உன்னுடைய மனைவியை வந்து கொள்வதற்கு, உன்னுடைய மகளை வந்து கொள்வதற்கும் அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி. இப்படியான செய்திகளை வந்து பார்க்கும்பொழுது என்னடா நம்ம இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுது. இப்படி இருக்கிற பட்சத்துல நம்ம ஸ்ரீலங்கா பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து தனியார் பேருந்து கட்டணங்களை வந்து 12% உயர்த்த போகிறோம் அப்படிங்கிற ஒரு செய்தியும் வந்து வந்திருக்கு. அதாவது இலங்கையின் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவும் இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கமும் இணைஞ்சு எதிர்வரும் ஜூலை 6ஆம் தேதியில இருந்து நடைமுறைக்கு வரும் வகையில ஆக குறைந்த கட்டணமாக இருக்கக்கூடிய 30 ரூபாய் கட்டணத்தை 34 ரூபாயாக அதிகரிப்பதற்கு பேசியிருக்காங்க போல. இதை வந்து தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமுனு விஜயரத்ன வந்து சொல்லியிருக்காரு. அத்தோட நீங்க வந்து ஒரு டிராவல் பண்றீங்க பஸ்ல 100 கிலோமீட்டருக்கு உள்ள நீங்க போறீங்க அப்படின்னாக்கா 12% தான் அது வந்து அதிகரிப்பாங்க. 100 கிலோமீட்டருக்கு மேற்பட்ட தூர பயணங்கள்ல வந்து அதனுடைய கட்டணங்கள் வந்து 20% அதிகரிக்கும்னு சொல்றாங்க. இப்போ நான் இங்க இருந்து அனுராதபுரைக்கு போகணும் அப்படின்னா அது 100 கிலோமீட்டருக்கு மேலே, அப்போது அது 20% அந்த கட்டணங்கள் அதிகரிக்கப்படும். ஏற்கனவே வந்து 800 சச்சம் போது ஒரு 1100 ரூபா 1200 வரும்னு நினைக்கிறேன். இது மாதிரி நீங்கள் 100 கிலோமீட்டருக்கு உள்ளே நீங்கள் போகிறீங்க அப்படின்னாக்கா 12% வந்து கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதுக்கும் நிறைய எதிர்ப்புகள் வந்து வரும், பார்க்கலாம். 6ஆம் தேதியிலிருந்து தான் அதிகரிக்கிறதாக வந்து சொல்லப்படுது. அதே நேரத்தில் வந்து உண்ணாவிரதத்தை கைவிட்டிருக்காரு அரச புலனாய்வுத்துறையினுடைய மேஜர் ஜெனரல் சுரேஷ் சலே அவர்கள், ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல். உண்ணாவிரதம் இருந்தால் தானே முடிக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு அவருடைய வழக்கு வந்து நீதிமன்றத்துக்கு வந்திருக்கு. ஸோ உண்ணாவிரதத்தை கைவிட்டிருக்காரு போல. அவருடைய கணினியோட பாஸ்வேர்டு, மொபைலோட பாஸ்வேர்டு எல்லாம் சிஐடிக்கு கொடுங்கன்னு இன்னைக்கு நீதவான் வந்து உத்தரவிட்டிருக்காரு. பார்க்கலாம் அவர் கொடுக்குறாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து வேற எந்த செய்திகளை வந்து கொண்டு வரையிலங்க, இந்த செய்திகளை மட்டும்தான் கொண்டு வந்திருக்கேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.